ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேக்ஸ் எங்கெங்கே கொடுக்கணும், எப்படி நம்ம டேக்ஸ் வீடியோவில் கொடுக்கும்போது வீடியோவோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸுங்கிறது என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ டேக்ஸ், ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வீடியோலையுமே இந்த மாதிரி ஹேஷ் போட்டு அது பக்கத்தில் கீவேர்ட் நிறைய கொடுத்துருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேஷ்டேக் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ண தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வீடியோ எதை பற்றி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஹேஷ்டேக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையோ உங்கள் வீடியோவோட டைட்டில் எண்டிங்லேயோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் மானிட்டைசேஷன் பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஹேஷ்டேக்ல மானிட்டைசேஷன், யூடியூப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஒருத்தவங்க யூடியூப்ல போயிட்டு ஹவு டு மானிட்டைஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஸோ என்னோட சேனல்ல நான் மானிட்டைசிங் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கும்போது என்னோட வீடியோவை அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்க வீடியோ எதை பத்தினதோ அதை பத்தின கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஹேஷ்டேக்ல கொடுக்கும்போது யாராவது நம்ம கொடுத்துருக்க ஹேஷ்டேக் ரிலேட்டடா சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்துட்டு அங்க ரெக்கமெண்டேஷன்ல போகும். இதுக்கு தான் வந்துட்டு டேக்ஸ் நிறையவே யூஸ் ஆகுது. ஸோ இதை எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்துட்டு உங்க சேனலோட ஹேஷ்டேக் என்ன, இன்னொன்று வந்துட்டு உங்க வீடியோவோட ஹேஷ்டேக் என்ன அப்படிங்கிறது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் சமையல் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒன்லி குக்கிங்க்கு மட்டும் தான் ஒரு சேனல் வச்சிருக்காங்க, விளாகுக்கு தனியாக சேனல் வச்சிருக்காங்க. பட் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரே சேனலில் தான் மல்டி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்குன்னு டிஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டேக்ஸ் கொடுத்து வச்சிடலாம். அண்ட் வீடியோக்குங்கிறப்போ வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் ரெண்டையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு க்ரோம் பேஜ் போய்க்குங்க. இது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஸோ செட்டிங் போய்ட்டு அதில் அப்லோட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டிஃபால்ட்டாக வரும். இப்போ டேக்மே அதே மாதிரி ஹேஷ்டேக் போட்டு நான் வந்துட்டு யூடியூப் அப்டேட், விளாக் அந்த மாதிரி நான் எது வந்துட்டு அதிகமாக போடுவேனோ அதை ஹேஷ்டேக்கை கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா சேவ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வீடியோக்கே வந்துட்டு உங்களால் டேக்ஸ் கொடுக்க முடியல, டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னாலுமே இந்த டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கிறப்போ சர்ச் பண்ணுறப்போ இது யூஸ் ஆகும். இப்போ செகண்டாக காட்ட போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுற டேக். இப்போ நம்ம கொடுக்க போகிறது ஒவ்வொரு வீடியோக்கும் ஸ்டுடியோவில் செலக்ட் பண்ணுறது. ஸோ யூடியூப் ஸ்டுடியோவில் கண்டென்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவில் டேக் ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ போய்க்குங்க. அதில் மேலே இருக்க பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இப்போ எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி என்னோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டனால அது வந்துட்டு இருக்குது. அதில் கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் நான் டேக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு நான் டேக்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே அது சம்மந்தப்பட்ட டேக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் டேக்ஸு, ஷார்ட்ஸ், ரீமிக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டேக் கொடுக்குற பேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஆடு டேக்குன்னு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் கேப் விட்டோ கேப் விடாமலோ உங்களுக்கு என்ன மாதிரி டைப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் ஹவு டு ஆட் கேட்டகிரின்னு கொடுத்துருக்கேன். கமா போட்டிங்கன்னா அது வந்துட்டு ஓகே ஆகிடும். இப்போ மேலே இருக்க சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வீடியோக்கு எப்படி டேக்ஸ் கொடுக்கணும்னே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு மானிட்டைசேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு யூடியூப்ல எதை எப்படி சர்ச் பண்ணுவோம் அந்த வீடியோவை அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போடலாம். நம்ம இப்போ போடுற வீடியோ மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோல வந்துட்டு நிறைய வியூஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரி வந்துட்டு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க டேக்ஸா போடலாம். அல்லது நீங்க இப்போ மானிட்டைசேஷன் பண்றீங்கன்னா மானிட்டைசேஷன் மட்டும் ஒரு கீவேர்டா வச்சுக்க கூடாது. அதை சுத்தி இப்போ மானிட்டைசேஷனுக்குள்ளதான் வந்துட்டு உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நீங்க வந்துட்டு உங்க ஜிமெயில் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அண்ட் காப்பிரைட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டேக்ஸா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸுங்கிறது இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டேக்ஸ் பற்றி இருந்த நிறைய டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.